Students, today we see about the topic carbon and its compounds. In this previous class, we just studied about introductions of carbon, and now we have to see the details study about carbon and also its compounds. It comes under the category organic chemistry. Okay, we have classified chemistry into three types: organic, inorganic, physical. In this, the substance, any substance which derived from organisms, okay, which is called as an organic compounds. So carbon and its compounds can be comes under organic compounds. Why I have to study this carbon and its compounds in a detailed one? Because in our day-to-day lives, we have food to eat, medicines we take, clothes we wear, and domestic and automobile fuels, paint, cosmetics, automobile parts, etc. We use number of carbon and its compounds. So number of carbon and its compounds found in nature and man-made is much higher than that of any other element in the periodic table. Nearly carbon, the only element which has been used in our day-to-day lives enormously, okay, other than the other elements, okay, more than 500, okay, or 5 million compounds has been 5 million compounds has been created using carbon. So we have to study it briefly, and then the unique nature of carbon, such as unique nature. What is meant by unique nature? தனித்துவம் வாய்ந்த பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யூனிக் நேச்சர் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்ல போனால் தனித்துவம் ஏன் வந்து கார்பனுக்கு வந்து இந்த ஒரு தனித்துவம் இருக்குது, மற்ற எலமெண்ட்ஸ்க்கு இல்லாத ஒரு பண்புகள் இருக்குது அப்படின்னா கேட்டினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. கேட்டினேஷன் அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா to combine with itself or other elements like hydrogen, oxygen, nitrogen or sulfur. Okay, and hence it forms large number of compounds. Okay, catenation அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா it combining capacity அப்படின்னு சொல்லலாம். combining capacity அப்படின்னு சொல்லலாம். combining capacity with itself or other. Okay, or others. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் எடுத்துக்கோங்களேன். எக்ஸாம்பிள் டைமண்ட், ஒரு கார்பன் இன்னொரு கார்பனோட லிங்க் ஆகிருக்கும், அது இன்னொரு கார்பனோட லிங்க் ஆகிருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால தான் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்க்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்குமே கிடையாது, ஒன்லி ஃபார் கார்பன் ஆட்டம். இதுதான் யூனிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. நெக்ஸ்ட்டு it has tetravalency அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. வாட் இஸ் மீன் பை டெட்ராவேலன்சி? பேர்லேயே இருக்கு பாருங்க. டெட்ரா அப்படின்னா என்ன? 4. வேலன்சி அப்படின்னா உங்களுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான், அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் கார்பன் அட்டாமிக் நம்பர் எவ்வளோனா 6 இல்லையா? 6. அது எப்படி எழுதலாம்னு பாருங்க. 1s2 2s2 2p2 அப்படின்னு எழுதலாமா? ஓகே, 1s2 2s2 and then 2p2 அப்படின்னு எழுதலாம். Students, just listen. That is K shell and it has 2 electrons, that is 1s2, and then it is L shell and it has 4 electrons. Okay, that is K shell and it is L shell, it has 4 electrons. Okay, the outermost shells la எத்தனை electrons இருக்குதுன்னு பாருங்க. 4 இருக்கா? ஸோ அதோடைய வேலன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் கார்பன் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டெட்ராவேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் மல்டிபிள் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் பாண்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கார்பன், ஓகே, இன்னொரு கார்பனோட, அதாவது கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொன்னோமா இல்லையா? ஒரு கார்பன் இன்னொரு கார்பனோட லிங்க் ஆகுமா இல்லையா? அது சிங்கிள் பாண்டாக இருக்கலாம், மேபி அது டபுள் பாண்ட்ஸாக இருக்கலாம், மேபி ட்ரிபிள் பாண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, சிங்கிள் பாண்ட் ஆர் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அன் மல்டிபிள் பாண்டிங்ஸ். இந்த 3 நேச்சர் வேறு எந்த ஒரு எலமெண்ட்ஸ்க்குமே கிடையாது, கார்பனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஹேஸ் அ
யூனிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, யூனிக் நேச்சர். ஓகே, முக்கியமான இது யூனிக் நேச்சர் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லணும், கேட்டினேஷன் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது பாயிண்ட்ஸ் என்ன சொல்லணும், டெட்ரா வேலன்ஸ்னு சொல்லணும். டெட்ரா வேலன்ஸ் எதனால் பேர் வந்துச்சு, வேலன்ஸ் அவனுக்கு எவ்வளோ 4 and then multiple bonding. It can form single bond, double bond and as well as triple bonds. Okay, okay students, hope you understand the unique nature of carbon. Okay, next topic, it can form a large number of compounds அப்படின்னு சொல்லியாச்சா. It can form large number of compounds, நிறைய compounds form பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. through என்ன bonds அப்படின்னு பார்த்தீங்கன்னா covalent bonds. என்ன பாண்ட்ஸால் அவனால் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம் நம்ம, த்ரூ கோவலன்ட் பாண்ட்ஸ். ஒரு கார்பன் இன்னொரு கார்பனோட லிங்கேஜ் ஆகுது, ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னா அந்த பாண்ட் என்ன பாண்டாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கோவலன்ட் பாண்டாக தான் இருக்கும். கோவலன்ட் பாண்ட் என்னன்னு சொல்லியிருப்போம் நம்ம, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பை தி டூ ஆட்டம்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகே, அதாவது எப்படி அப்படின்னா இந்த கார்பன் கரெக்டாக ஒரு எலக்ட்ரான் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கார்பன் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் கொடுக்கணும், ஒரு எலக்ட்ரான்ஸ் கொடுக்கணும். இங்கே பாருங்க பார்க்கலாம், ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ இது ஒரு கார்பன் ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. கன்சிடர் இட் இஸ் அ கார்பன் ஆட்டம். இந்த கார்பன் ஆட்டம் இன்னொரு கார்பன் ஆட்டத்தோட லிங்க் ஆகுது அப்படின்னா, ஓகே, லிங்க் ஆகுது அப்படின்னா கரெக்டாக இவன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்தான் அப்படின்னா இவனும் கரெக்டாக ஒரு எலக்ட்ரானை கொடுப்பான். அப்போது இவன் ஒரு எலக்ட்ரான் இவன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்தான்னா கரெக்டாக ஒரு கார்பனுக்கு இன்னொரு கார்பன் நடுவில் என்ன பாண்டு உருவாகும், ஒரு கோவலன்ட் பாண்டு உருவாகும். மியூச்சுவல் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவோம். இவன் கரெக்டாக ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருப்பான், இவன் கரெக்டாக ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருப்பான். ஸோ அங்கே ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பாண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இட் ப்ரொடியூஸ் சிங்கிள் பாண்ட். இஃப் இட் கிவ்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ், இப்போ இந்த கார்பன் 2 எலக்ட்ரான்ஸும் இந்த கார்பன் 2 எலக்ட்ரான்ஸும் கொடுத்துச்சு அப்படின்னா 2 + இன்னொரு 2, அப்போது 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கா இல்லையா, அப்போ டபுள் பாண்ட்ஸ் அந்த இடத்துல கிரியேட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கோவலன்ட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் we have to study about general characteristics of organic compounds. General characteristics of organic compounds அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னா அவனுடைய பொதுவான சிறப்பியல்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா, அவனுடைய தனித்துவமான பண்புகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் ஹை மாலிகுலர் வெயிட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இட் ஹேவ் ஹை மாலிகுலர் வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள், ஹை மாலிகுலர் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருந்தாலும் சரி ஹை மாலிகுலர் வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஹை மாலிகுலர் வெயிட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸில் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, குளுக்கோஸுடைய ஃபார்முலா பாருங்களேன், குளுக்கோஸ். ஓகே, குளுக்கோஸ் அவனுடைய ஃபார்முலா என்ன சொல்லுவோம் நம்ம, C6H12O6. அவனுடைய மாலிகுலர் வெயிட் நியர்லி 180. ஓகேங்களா, அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹை மாலிகுலர் வெயிட் அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அவனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் யூ சி லைக் திஸ். இந்த மாதிரி இருக்கும் அவனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட், they are mostly insoluble in water. கண்டிப்பாக வாட்டரில் என்ன பண்ண மாட்டாங்க, கரையவே மாட்டாங்க. எக்ஸாம்பிள்ஸ் கார்பன் டெட்ராக்ளோரைட்ஸை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். பட் ஒரு சில காம்பவுண்ட்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்லேயே கரையும். எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் கூட சொல்லலாம் நம்ம. பட் சால்யுபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருந்தாலும் சரி எதில் சால்யுபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் சால்யுபிள் ஆகும். ஓகேங்களா, ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் யாரை சொல்லலாம்னா ஆல்கஹால்ஸ் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கான ஆர்கானிக் சால்வெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம்னா ஆல்கஹாலை சொல்லலாம். ஈவன் ஈத்தரை கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே,
Next, third point. It is highly inflammable in nature அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைலி இன்ஃப்ளேமபிள் நேச்சர் எதனால் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிதில் தீப்பற்றக்கூடியது. இப்போ எந்த ஒரு கார்பன் காம்பவுண்ட்ஸாக இருந்தாலும் சரி எளிதில் என்ன ஒன்று தீப்பற்றக்கூடியது. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் யாரை சொல்லலாம்னா சுகர் இருக்கா இல்லையா, இட்ஸ் அ கார்போஹைட்ரேட் இல்லையோ, அப்போ அதை என்ன பார்த்தீங்கன்னா எளிதில் அது வந்து தீப்பிடிச்சிக்கும். ஓகே, அண்ட் தென் பெட்ரோல் அதை கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட்டு, தே ஆர் லெஸ் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, தே ஆர் லெஸ் ரியாக்டிவ் கம்பேர்டு டு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கம்பேர் பண்ணுறதை விட ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் ரியாக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, hope you understand the general characteristics of organic compounds. Okay students, and then இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ். அண்ட் தென் இதை தாண்டி இன்னும் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இது என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி நம்ம எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுற பாண்ட் என்ன பாண்டு, கோவலன்ட் பாண்ட். ஓகேங்களா, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். கோவலன்ட் பாண்ட், கோவலன்ட் பாண்ட்ஸ் என்னென்னு சொல்லுவோம், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, they have lower melting point and then boiling point. They have lower melting point and then boiling point அப்படின்னு சொல்லிடணும். ஏன் வந்து லோயர் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் தென் பாயிலிங் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட எந்த ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங்கும் நடுவில் இருக்காது. ஓகேங்களா, ஒரு ஸ்பெசிஃபையான ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஈஸியாக அந்த நடுவில் இருக்க பாண்டை பிரேக் பண்ணிடலாம். அப்போ அவனுடைய மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப இதாக தான் இருக்கும். ஓகேங்களா, கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐசோமெரிசம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஐசோமெரிசம் முக்கியமான பாயிண்ட்ஸ், இந்த கார்பனுக்குன்னே உரித்தான ஒரு பாயிண்ட் ஐசோமெரிசம். ஐசோமெரிசம் அப்படின்னா என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. ஐசோ அப்படின்னாவே சேம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் மெரிசம் அப்படின்னா பார்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். சேம் பார்ட்ஸ், அவன்கிட்ட இருக்கிற பார்ட்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பார்ட்ஸு சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதுக்கான இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐசோமெரிசம் அப்படின்னா எக்ஸாம்பிள் ரெண்டு பேர்த்த எடுத்துக்கணும் நம்ம எப்போவுமே. பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருடைய மாலிகுலர் ஃபார்முலா எழுதுகிறேன், C2 ஓகே H6O அப்படின்னு எழுதுறேங்க. C2 H6Oன்னு எழுதுறேன். இதை வச்சுக்கிட்டு எப்படி எழுதுறேன்னு பாருங்களேன், CH3 CH2OH எழுதலாம். CH3 CH2OHன்னு எழுதலாம். CH3O CH3 எழுதலாம். ஓகேங்களா, இதுலேயும் பாருங்கள் ரெண்டு கார்பன் இருக்குது, 5 6 ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜன் இருக்குது, 1 2 இருக்குது, 6 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ரெண்டுமே சேம் தான், சேம் பார்ட்ஸ் தான் இல்லையா. பட் அங்கே ஏதாவது கண்டிப்பாக ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபங்க்ஷனல் குரூப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லையா. அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட். ஓகே, பட் டிஃபரண்ட் இன் ப்ராப்பர்ட்டிஸ். அவனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஒன்று ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று chemical properties. Okay students, and then next, they are volatile in nature அப்படின்னு சொல்லணும். They are volatile in nature. volatile அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம், easily evaporatable. ஓகேங்களா, easily evaporatable அப்படின்னு சொல்லுவோம். easily evaporatable அப்படின்னா எக்ஸாம்பிள் பெட்ரோல் ஞாபகம் வச்சுங்களேன், ஓப்பன் பண்ணி வச்சுன்னா ஈஸியாக என்ன ஆகுது, எவாபரேட் ஆகுதா. இட் இஸ் a organic compounds. Okay, and then it can also be prepared in laboratory. laboratory கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபார்டரி தான். ஸ்டூடெண்ட்ஸ், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஹை மாலிகுலர் வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யாரை சொல்லலாம்னா குளுக்கோஸ் சொல்லலாம். மோஸ்ட்லி insoluble in waters சொல்லியாச்சு, பட் soluble in organic solvents சொல்லியாச்சு. அண்ட் தென் ஹைலி இன்ஃப்ளேமபிள், எல்லாம் எளிதாக எரியக்கூடியதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து லெஸ் ரியாக்டிவ்னு சொல்லியாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு
லெஸ் ரியாக்டிவ் அடுத்து யார் சொல்லியிருக்கோம் நம்ம கோவலன் காம்பவுண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து லோயர் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் தென் ஹேவ் லோ பாயிலிங் பாயிண்ட்ஸ் சொல்லியாச்சு. அண்ட் தென் முக்கியமான பாயிண்ட்ஸ் எது சொல்லணும் நம்ம ஐசோமெரிசம் அப்படிங்கிற பாயிண்ட்ஸை சொல்லியாச்சு. அண்ட் தென் volatile in nature ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். அண்ட் தென் இட் கேன் பி ப்ரிப்பேர்டு இன் laboratory. Okay students, next we have to go classification of organic compounds. Classification of organic compounds. எப்படி வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா. எப்படி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம் நம்ம, how we can classify according to their structures. ஓகேங்களா, அவனுடைய ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் ஒன்று. இன்னொன்று எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஓகே கிளாசிஃபிகேஷன். ஓகே கிளாசிஃபிகேஷன் எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணலான்னு சொல்கிறேன்னா ஒன்று அவனோட ஸ்ட்ரக்சர் வச்சு கிளாஸிஃபை பண்ணலான்னு சொல்கிறேன். இன்னொன்று அவனுடைய பேஸ்ட் ஆன் கார்பன் செயின், பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின் அப்படின்னு போட்டுக்கலாமே. பேட்டர்ன் எந்த வழியாக அந்த கார்பன் செயின் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் எனாமரஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லியாச்சு. அது எல்லாத்தையும் நம்ம எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கிட்ட இருக்கிற கார்பன் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லிட்டோன்னா இல்லையா, கார்பன் காம்பவுண்ட்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா, எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா, கார்பன்னாவே கண்டிப்பாக ஆர்கானிக் தான். அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹேவ் பீன் கிளாஸிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். என்னென்ன டைப்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏசைக்ளிக் அண்ட் தென் அனதர் இஸ் சைக்ளிக் 1. ஏசைக்ளிக் ஒன்றும் இன்னொன்று என்ன பிரிக்கலாம் நம்ம சைக்ளிக் அப்படின்னு பிரிக்கலாம். ஏசைக்ளிக் அப்படின்னு சொன்னால் பேர்லேயே இருக்கு பாருங்களேன், சைக்கிள் அப்படின்னா ஜஸ்ட் ஏ க்ளோஸ்டு ஒன். ஓகேங்களா, மொத்தத்தில் க்ளோஸ்டு ஒன்னாக இருந்துச்சுன்னா அது பேர் சைக்ளிக் அப்படின்னு சொல்லணும். ஏசைக்ளிக் அப்படின்னா நாட் க்ளோஸ்டு ஒன் அப்படின்னு சொல்லலாம், ஆர் ஆல்சோ ஓப்பன் செயின் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, இது என்னென்னு சொல்லலாம் நம்ம ஓப்பன் செயின் அப்படின்னு சொல்லிடணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து சைக்ளிக் அப்படின்னா சுற்றி எல்லாம் இருக்கு க்ளோஸ்டாக இருக்கா, ஸோ தே ஆர் கால்ட் ஆஸ் அன் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, ஸோ ஓப்பன் செயின் அண்ட் தென் க்ளோஸ்டு செயின். நெக்ஸ்ட் இந்த ஓப்பன் செயின் இருக்கா இல்லையா, இந்த ஓப்பன் செயினை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுங்க. ஓகேங்களா, 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று என்ன அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சேச்சுரேட்டட் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைவுற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைவுற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுவே இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா unsaturated 1 அப்படின்னு சொல்லுவாங்க. unsaturated 1 அப்படின்னு அர்த்தம்னா நிறைவுறாத. நிறைவுறாத அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைவுற்ற இன்னொன்று நிறைவுறாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ சேச்சுரேட்டட் அண்ட் தென் அன்சேச்சுரேட்டட். இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, சேச்சுரேட்டட் அப்படின்னா எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கு நடுவில் சிங்கிள் பாண்ட்ஸ் மட்டும் ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா தே ஆர் கால்ட் ஆஸ் அன் சேச்சுரேட்டட் ஒன். அதர் தென் தி சிங்கிள் பாண்ட்ஸ், மல்டிபிள் பாண்ட்ஸ்னு சொல்லுவோமா இல்லையா, டபுள் பாண்ட்ஸ் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸ். டபுள் பாண்ட்ஸோ அல்லது ட்ரிபிள் பாண்ட்ஸோ ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அன்சேச்சுரேட்டட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ஆர்கானிக் அசைக்ளிக், இன்னொன்று வந்து சைக்ளிக். அண்ட் தென் ஏசைக்ளிக் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சேச்சுரேட்டட், இன்னொன்று வந்து அன்சேச்சுரேட்டட். சேச்சுரேட்டட் அப்படின்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட்ஸாக இருக்கணும். அண்ட் தென் அன்சேச்சுரேட்டட் அப்படின்னா என்னவா இருக்கணும் நம்மளுக்கு டபுள் பாண்ட்ஸ் ஆர் ட்ரிபிள் பாண்ட்ஸாக இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் சொன்னோமா இல்லைங்களா, அந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, யார cyclic compounds can be classified into 2 types. அது என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்போசைக்ளிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கார்போசைக்ளிக். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஹெட்டிரோசைக்ளிக், நேம் இட் செல்ஃப் இட் டினோட்ஸ்
கார்போ அப்படின்னா அந்த சைக்கிள் ஃபுல்லாகவே யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் தான் இருக்கணும். ஓகேங்களா? கார்பன் மட்டுமே இருக்கிற சைக்கிள் பேர் கார்போசைக்ளிக். தட் இஸ் contains only carbon in the ring. ஓகேங்களா? only present carbon in the ring. Here carbon and also others. Carbon and other elements. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, CH2 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 CH2. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்டுன்னு சொல்லலாமா? எப்படின்னு பாருங்கள், எல்லா சைட்ஸுமே கார்பன் இருந்து அப்படியே எல்லா பக்கம் க்ளோஸ் ஆகிடுச்சா? ஸோ இதை வந்து என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டுன்னு சொல்லுவோம். அந்த க்ளோஸில் ரெண்டு டைப்ஸாக பிரிச்சிருக்கோம், கார்போசைக்ளிக் அந்த ஹெட்ரோசைக்ளிக் பிரிச்சிருக்கோம். எல்லாமே யாரால் மேடாக இருக்குன்னு பாருங்கள், கார்பனால் தான் மேடாக இருக்குது. ஸோ கார்பனால் மேடாக இருக்கா இல்லையா? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அன் கார்போசைக்ளிக் 1. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஹெட்ரோசைக்ளிக்னா கார்பன் இருக்கலாம், அதர் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? சரி, இங்கே பாருங்கள், கார்பன் கார்பன் கார்பன், இங்கே கார்பன், இங்கே மட்டும் நான் யாரை சேர்த்திட்டேன் அப்படின்னா ஆக்சிஜனை சேர்த்திட்டேன். இப்போ இந்த ரிங்கு ஃபுல்லாகவே கார்பனால் தான் செய்யப்பட்டதா? கிடையாது. ஓகேங்களா? இந்த ரிங்கில் கார்பன் இருக்காங்க, கூடவே ஆக்சிஜன் சேர்ந்துருச்சு. ஓகேங்களா? கார்பனோட வேலன்சி மொத்தம் எவ்வளோ சொல்லியிருக்கோம்? டெட்ரா வேலன்சின்னு சொல்லியிருக்குமா இல்லையா? அப்போது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஆனால் 2 தான் இருக்குது. மிச்சம் 2 சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வருவாங்க. அப்போ CH2. அதே போல் இங்கே என்ன வரும்? CH2. இங்கே என்ன வரும் உங்களுக்கு? CH2. இங்கே என்ன வரும் உங்களுக்கு? CH2. ஸோ இதில் எல்லாமே கார்பன் தான், பட் ஒன்று வந்து யார் இருக்காங்க? ஆக்சிஜன். எல்லாமே கார்பனால் செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா கார்போசைக்ளிக்கு. அதில் ஒன்று மட்டும் ஆக்சிஜன் இருக்குன்னா அது என்னென்னு சொல்லணும்? நம்ம ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னு சொல்லணும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் கார்போசைக்ளிக் இருக்கா இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிசைக்ளிக். ஓகே, ஒன்று வந்து அலிசைக்ளிக்கு, இன்னொன்று அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அலிசைக்ளிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு நான் கெமிஸ்ட்ரியில் இப்படி ஒரு கட்டம் போட்டோம் அப்படின்னாவே அது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கார்னர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டிருக்கோமா இல்லையா? அதில் எத்தனை கார்னர்ஸ் இருக்குங்க பாருங்கள். 1 2 3 4 இருக்கா இல்லையா? 4 இருக்கா இல்லையா? அப்போ 4னா என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பியூட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இது இருக்கிற நடுவில் இருக்க ஒரே ஒரு கூட தானே போட்டிருக்கேன். அப்போ சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லணும்னா ஏன். இதெல்லாம் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நாமன் கிளச்சஸில் இதை பற்றின டீடைல்டு ஸ்டடிஸ் வரும்பா. ஓகே, ஸோ எல்லாமே சிங்கிள் பண்ணுறதுனால ஏன்னு, இது ஒரு சைக்கிளிக்குள்ளேயே முடிஞ்சனால கரெக்டாக க்ளோஸ்லேயே முடிஞ்சிருக்கனால முன்னாடி என்ன வார்த்தை சேர்த்தினோம்னா சைக்ளோ அப்படிங்கிற வார்த்தை சேர்த்தினோம். அப்போ சைக்ளோபியூட்டேன். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அலிசைக்ளிக். ஸோ இதே போல் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நேமிங் பண்ணலாம். இது பாருங்கள், இப்போ ட்ரையாங்கிள் போட்டிருக்கோமா? ஓகேங்களா? இது மேபி ஒரு சிங்கிள் கோடாக இருக்குன்னு வச்சிங்களேன். ஓகே, 1 2 3 இருக்கா? ஸோ அப்போ 3 இருந்தால் கெமிஸ்ட்ரியில் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்லணும். என்ன பேர்? ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்லணும். 3 இருக்கனால க்ளோஸ்டாக இருக்கனால சைக்ளோப்ரோப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இட் இஸ் ஆல்சோ an எக்ஸாம்பிள் ஃபார் அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறோமா இல்லையா? அரோமா அப்படின்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ளசன்ட் ஸ்மெல் அப்படின்னு அர்த்தம். அரோமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ப்ளசன்ட் ஸ்மெல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பாருங்கள், அரோமா தட் இஸ் பென்சின் ரிங் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் 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 எல்லாமே கார்பனாக இருக்கனால இது கார்போசைக்ளிக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த கார்பனில் டபுள் பாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த இதில் சிங்கிள் பாண்ட்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்ததில் டபுள் பாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அடுத்தது சிங்கிள் பாண்ட்ஸு, அடுத்தது டபுள் பாண்ட்ஸ். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா காஞ்சுகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று விட்டு ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அன் அரோமேட்டிக். இப்போ இதுவும் ஃபுல்லாக கார்பனால் செய்யப்பட்டது தான், இதுவும் ஃபுல்லாக கார்பனால் செய்யப்பட்டது தான். பட் என்ன, இதில் காஞ்சுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது, மொத்தம் 6 கார்பன் ஆட்டம்ஸ் சரௌண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அது பேர் என்ன சொல்லுவாங்க? பென்சீன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வார்த்தை ஸ்பெசிஃபை என்ன நேம் சொல்லுவாங்கன்னா பென்சீன் அப்படின்னு சொல்லணும். அது ஆல்சோ கால்ட் அஸ் அன் aromatic compounds. Students, hope you understand the classification of organic compounds. So just a review.
ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அக்கார்டிங் டு பேஸ்ட் ஆன் பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின். கார்பன் செயின்ஸை வச்சுக்கிட்டு தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு through 2 types, acyclic and then cyclic. Cyclic அப்படின்னா closed and then acyclic அப்படின்னா open chain. Okay students, and then acyclic இருக்கா இல்லையா, அதை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சேச்சுரேட்டட், இன்னொன்று வந்து அன்சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அசைக்ளிக் இருக்கா இல்லையா, சைக்ளிக். சைக்ளிக் என்ன பண்ணுவாங்கன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து கார்போசைக்ளிக்கு, இன்னொன்று வந்து ஹெட்டிரோ சைக்ளிக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கார்போசைக்ளிக் இருக்கா இல்லையா, கார்போசைக்ளிக் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு அலிசைக்ளிக் அண்ட் தென் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அரோமேட்டிக்னா இன்னொரு பேர் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், பென்சீன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்துங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் we have to see hydrocarbons. 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 ஸோ நேம்லேயே இருக்கு, 2 எலமெண்ட் இதில் இருக்குன்னு அர்த்தம். ஒன்று வந்து ஹைட்ரஜன், இன்னொன்று வந்து கார்பன். அப்போ ஹைட்ரஜனும் கார்பனால் மட்டும் செய்யப்பட்ட காம்பவுண்ட்ஸ் பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The organic compound that made only of carbon and hydrogen, they are called as an hydrocarbons. Okay, these are regarded as the parent organic compounds. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா parent organic compounds சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸு நம்ம எத்தனால் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா, C2H5OH பார்த்தோமா இல்லையா. ஸோ இவங்களுடைய பேரண்ட் யார் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், C2H5 இருக்கா இல்லையா, அதை அப்படியே எழுதிருங்க. C2H5 இருக்குது அப்படின்னா இந்த OH எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஹச்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த OH வந்து உள்ளே சேர்ந்துருக்கு. ஸோ C2H6 எழுதலாமா இல்லையா. அப்போ C2H5OH உடைய பேரண்ட் யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க, C2H6, தட் இஸ் ஈத்தேன். அவங்க தான் அதோடைய பேரண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. ஸோ இது போல தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 அல்லது மோர் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி கிடைக்கிற காம்பவுண்ட்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைட்ரோகார்பன்ஸ் சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிற ஹைட்ரோகார்பன்ஸ் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 3 கிளாஸஸாக பிரிக்கலாம் நம்ம. ஓகேங்களா, 3 கிளாஸஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு அல்கேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்கேன்ஸ். ஓகே, செகண்டு அல்கீன்ஸ். ஓகே, தேர்டு அல்கைன்ஸ். அல்கேன்ஸ், அல்கீன்ஸ் அண்ட் தென் அல்கைன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அல்கேன் நேம்லேயே இருப்பாருங்க, ஏஎல்கேங்கிறது காமன். ஓகேங்களா, அந்த கடைசி இருக்கிற 3 தான். ஏன் அப்படின்னு முடியுதா, ஈன், ஈன், YNE, ஐன் அப்படின்னு முடியுதா இல்லையா, இதுதான் முக்கியமானது. ஓகேங்களா, ஸோ அல்கேன் ANE அப்படின்னு முடியுதா இல்லையா, ஏஎன்இன்னு முடிஞ்சுன்னா ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் நடுவில் சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கிறது அர்த்தம். ஓகே, அதுவே ENE அப்படின்னு முடிஞ்சுன்னா ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனுக்கும் நடுவில் டபுள் பாண்ட்ஸ் இருக்கிறதா அர்த்தம். அடுத்து YNE அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பன் நடுவில் ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸ்டூடெண்ட்ஸ், did you understand hydrocarbons classification? Alkanes, alkenes and then alkynes. ANE இருந்துச்சுன்னா ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பன் நடுவில் சிங்கிள் பாண்ட்ஸ், ஒரு வேளை டபுள் பாண்ட்ஸ் present ஆயிடுச்சுன்னா alkenes, triple bonds present ஆயிடுச்சுன்னா alkynes. So and they have general formula for them. For alkanes they have a general formula CnH2n plus 2. For alkenes they have general formula CnH2n. For alkynes they have general formula CnH2n minus 2. Okay students, from that we can derive many number of compounds. Okay students, here n refers to, n means numbers. Okay,
number of carbon or hydrogen atoms. Number மொத்தத்தில் 1 2 3 we can denote. Okay students, so now we have to see how it can used to derive many number of compounds. Okay, first of all you have to know the simple naming methods, that is nomenclature. Nomenclature means naming the organic compounds using suitable systems, that is IUPAC system. Using IUPAC system only we have to name hydrocarbons. So basic, you have to know if one carbon is present, it is called as meth. If 2 carbon is present, it is called as eth. And then if 3 carbon is present, it is called as prop. And if 4 carbon is present, it is called as but. And if it is 5 carbon, it is called as pent. And if you have 6 carbon, it is called as hex. Okay students, okay, it's enough. So now you have to know the formula for alkane. General formula of alkane is CnH2n plus 2. First, if n equal to 1, if n equal to 1, then C1 2 into 1 plus 2, which is equal to CH4. Okay students, how can we name this? You are having only one carbon atom. One carbon atom என்னன்னு சொல்லியிருக்கேன், மீத். ஓகேங்களா, மீத் அப்படின்னு சொல்லலாம். சரி, இங்கே ஒரே ஒரு கார்பன் ஆட்டம்ஸாக இருக்குது. சரௌண்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பனோட வேலன்சி 4. அப்போ 4 ஹைட்ரஜன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ எல்லாமே சிங்கிள் பாண்ட்ஸாக இருக்கும். அப்போ சிங்கிள் பாண்ட்ஸாக இருந்துச்சுன்னா என்னென்னு முடிக்கணும் நம்ம, ANE. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், சிங்கிள் பாண்ட்ஸாக இருந்துச்சுன்னா ANEன்னு முடிக்க சொல்லியிருக்கேன். அப்போ ANEன்னு முடிச்சிருங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், second, if n equal to 2, n equal to 2 எப்படி எழுதுவீங்க, C2H2 into 2 plus 2. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, C2H6 இல்லையா. ஸோ இதுக்கு எப்படி நேம் பண்ணலாம்னா, 2 கார்பன் இருக்கனால ஈத்துன்னு சொல்லிடலாமா. ஸோ இது எப்படி ஏன்னு முடிக்கிறதா ஈன்னு முடிக்கிறதா நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பன் நடுவில் சிங்கிள் பாண்ட்ஸ் சும்மா அசம்ஷன் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் எத்தனை கார்பன் இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 கார்பன் போட்டாச்சு. 6 ஹைட்ரஜன்ஸ் பர்சன்ட் இருக்கா இல்லையா, அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், டிவைடு பை 2ன்னு போடுங்க. அப்போ இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜனும் இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் வரும். அப்போது ஒரு ஹச், ஒரு ஹச், ஒரு ஹச். அதே போல் இங்கேயும் ஒரு ஹச், ஒரு ஹச், 1. கரெக்டாக பாருங்கள், இந்த கார்பனோட வேலன்சி கரெக்டாக 4 வந்துருச்சா. 1 2 3 4. அதே போல் 1 2 3 4. அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா. அப்போ ஒரு கார்பனுக்கும் இன்னொரு கார்பனோட என்ன பாண்ட் இருக்குது, சிங்கிள் பாண்ட். ஸோ இட் இஸ் டேர்ம்டு ஹஸ் ஈத்தேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதே போல் ப்ரோப்பேன். ஓகேங்களா, ப்ரோப்பேன், பியூட்டேன் and then pentane. Okay, you have to find it out. Okay students, so did you understand the topic alkanes? Next we have to see alkenes. alkenes இல்லையா. alkenes உடைய general formula என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, ALKENE. ஓகேங்களா, அல்கீன் இல்லையா. அவனுடைய ஜெனரல் ஃபார்முலா CnH2n. ஓகே, CnH2n. இஃப் n equal to 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ C1H2 into 1. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, CH2 கிடைக்கும். ஓகேங்களா, CH2 கிடைக்குன்னா C ஒரு பக்கம் H இன்னொரு பக்கம் H போட்டுருங்க. பட் இந்த கார்பனுடைய வேலன்சி 4 வரணும் இல்லையா, 4 வரணும், 2 தான் இருக்குது. ஸோ திஸ் மாலிகுல் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு n equal to 2 அப்படின்னு போட்டுருங்க. n equal to 2ன்னு போட்டால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, C2H2 into 2 அப்படின்னு கிடைக்குமா. அப்போ C2H2 என்ன கிடைக்கும், C2H4 கிடைக்குமா இல்லையா. அப்போ C2H2. ஸோ 2 கார்பன் தான் என்ன சொல்லியிருக்கேன், ஈத் அப்படின்னு சொல்லிடலாம். பட்
இப்போ இது ஏன்னு சொல்லி முடிப்போமா ஈன்னு சொல்லி முடிப்போமா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனை போட்டுங்க, இன்னொரு கார்பன் இருக்குது ஓகேங்களா? ஒரு கார்பன் இன்னொரு கார்பனையும் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு லிங்க் பண்ணிங்க. அப்போ சிங்கிள் பாண்டை போட்டு லிங்க் பண்ணிக்கிங்க. ஸோ 2 கார்பன் இருக்குது, 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு கார்பன் எத்தனை ஹைட்ரஜன்ஸு? 2. 1 2 போட்டேன். அதே போல் இந்த கார்பனுக்கு என்ன பண்ணுறேன்னா 1 2 போட்டேன் ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இந்த கார்பனோட வேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 தான் வருது. இந்த கார்பனோட வேலன்ஸ் எவ்வளோ தான் வருது? 3 தான் வருது. அதுவே இங்கே இன்னொரு பாண்டை போட்டுட்டேன் அப்படின்னா 1 2 3 4 1 2 3 4 அப்போ 4 வேலன்ஸு கரெக்டாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. அப்போ டபுள் பாண்ட்ஸ் வந்ததுனால என்ன சொல்லி முடிக்கலாம் நம்ம? ஈத்தீன் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஓகே, ஈத்தீன் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 3 அப்படின்னு போட்டுங்களேன். C3H2 into 3 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? C3H6 கிடைக்குமா இல்லையா? அப்போ n ஈக்குவல் டு 3ன்னு போடும்போது C3H6 கிடைக்குது. அப்போ இப்படி எழுதலாம் நம்ம. இதுக்கு 3 கார்பன் என்ன பேர் சொல்லியிருக்கேன்? ப்ரோப் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்போ ஒரு கார்பன் 2 கார்பன் 3 கார்பன் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு அவங்க லிங்க் பண்ணிட்டாங்க. இப்போ 3 கார்பன் இருக்கனால டிவைடு பை 3ன்னு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு அவனுடைய வேலன்ஸையே நாமளே சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும். எப்படின்னு பாருங்கள் பார்க்கலாம். C3H6 ஓகேங்களா? இது யாருடைய ஜென்ரல் ஃபார்முலாவை இண்டிகேட் பண்ணுது? CnH2n இண்டிகேட் பண்ணுதா? n வந்து இங்கே 1 டைம் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. 1 டைம் இங்கே 2 டைம்ஸ் இருக்குது. அப்போது கண்டிப்பாக இது அல்கெயின்ஸாக தான் இருக்கணும். அப்போ அல்கெயின்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன பாண்ட் இருக்கணும்? டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல டபுள் பாண்ட்ஸ் போட்டுக்கணும். ஓகே, இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். அப்போது இப்போ வேலன்சி பாருங்கள் பார்க்கலாம். இந்த கார்பனுக்கு ஒரே ஒரு வேலன்சி தான் இருக்குது. அப்போ மிச்சம் 4 வேலன்சி வரணும். அப்போ மிச்சம் 3மே யார் இருப்பாங்கன்னா ஹைட்ரஜன்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஓகே, ஸோ 3 ஹைட்ரஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிடுச்சா? இங்கே பாருங்க பார்க்கலாம், 1 2 3 தான் இருக்குது. அப்போ இன்னொரு யாராக இருப்பாங்க? ஹைட்ரஜன்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. அப்போ ஹைட்ரஜன் போட்டாச்சா? 2 இருக்கா? அப்போ மிச்சம் 2 யாராக இருப்பாங்க? ஹைட்ரஜனாக தான் இருக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக இந்த கார்பனோட வேலன்சி 4, இந்த கார்பனோட வேலன்சியும் 4, இந்த கார்பனோட வேலன்சியும் 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நான் 4 4 4 அப்போ வேலன்ஸை கரெக்டாக ஃபில் ஆகிடுச்சு. அப்போ 3 கார்பனுக்குனால ப்ரோப்பு, டபுள் பாண்ட்ஸ்னால ப்ரோப்பீன் அப்படின்னு பேர் படிக்கணும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட்டு பியூட்டீன் அண்ட் தென் பென்டீன். ஓகே, இன்னைக்கு நீங்களே போட்டு பாருங்கள் பார்க்கலாம். ஓகே, பியூட்டீன் அண்ட் தென் பென்டீன் ஹேஸ் அ homework. So next topic, alkynes. Okay students, alkynes பார்க்கலாங்களா? alkynes yn இன் முடிதா இல்லையா? ஏற்கனவே ஜெனரல் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருனா CnH2n -2 இருக்கணும். CnH2n -2. ஸோ அப்போது n ஈக்குவல் டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க பார்க்கலாம். உங்களுக்கு n ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது C1H2 into 1 -2. அப்போ என்ன கிடைக்குன்னா C1H2 -2 0 கிடைக்கும். அப்போ C மட்டும்தான் இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாலிகுல் doesn't exist. and then next n equal to 2 அப்படின்னு போட்டுங்க. C2H2 into 2 -2. அப்போ 2 into 2 4, 4 -2 எவ்வளோ வரும்? 2 இல்லையா? அப்போது C2H2 கிடைக்கும் இல்லையா? C2H2 கிடைக்கும். ஸோ C 2 கார்பன் இருக்கா இல்லையா? ஒரு C இன்னொரு C நடுவில் ஒன்று வச்சு லிங்க் பண்ணிக்கிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பார்க்கலாம். இது யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். ஓகேங்களா? அல்கேன்ஸையா, அல்கீன்ஸையா, அல்கேனியா, அல்கீனியா, அல்கைன்ஸையா. இப்போது இங்கே இருக்கிறதோட டபுள் மடங்கு இருந்துச்சுன்னா அல்கீன் இல்லையா? ட்வைஸ் இருந்துச்சுன்னா அல்கீன். ட்வைஸை விட 2 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அல்கேன். ஓகே, ட்வைஸை விட 2 கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அல்கைன்ஸ். ட்வைஸ்னா 4, அதை விட 2 கம்மியாக இருக்குது. ஸோ இது அல்கைன்ஸ். அல்கைன் அப்படின்னா எத்தனை பாண்ட் இருக்கணும்? இங்கே ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கா? 2 ஹைட்ரஜனா, ஒரு கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன் போட்டலாமா? அதே போல் இந்த கார்பனுக்கும் ஒரு ஹைட்ரஜன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது அல்கைனோடைய ஃபஸ்ட் மெம்பர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட் மெம்பர் n = 1 போட்டோம், கிடைக்கல. ஸோ அடுத்து இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட் மெம்பர்ஸ். அப்போ யார்? இவர் தான் அவங்களுடைய ஃபஸ்ட் மெம்பர்.
2 கார்பன் இருக்குன்னா என்ன பேர் சொல்ல போகிறீங்க? ஈத்துன்னு சொல்லுவீங்க. ட்ரிபிள் பாண்ட் இருக்கனால YNE. அப்போ அதோட பேர் என்னன்னு சொல்லணும்? நம்ம ஈத்தைன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு N ஈக்குவல் டு 3 அப்படின்னு போடுங்க. N ஈக்குவல் டு 3ன்னு போட்டால் என்ன கிடைக்கும்? C3H 2 into 3 minus 2. அப்போது C3H 6 minus 2 எவ்வளோ வரும் உனக்கு? 6 minus 2. அப்போ 4. அப்போ C3H4 கிடைக்கும் இல்லையா? இங்கேயும் உங்களுக்கு ஒரு க்ளூ. 2 டைம்ஸ் பாருங்கள் 6. 6 விட 2 கம்மியாக இருக்குன்னு என்னென்னு சொல்லியிருக்கேன் நான்? ஐன், YNEன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இது அல்கைன்ஸ் தான். அப்போது வரிசையாக 3 கார்பனை போட்டுங்க. இதில் ஐன் இருக்கனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாண்டு ட்ரிபிள் பாண்டாக இருக்கணும். நான் இதை ட்ரிபிள் பாண்டாக போட்டு இதை போடலாம், இதையும் போடலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் பார்க்கலாம். பேலன்ஸஸ் நீங்களே ஃபில் பண்ணுங்கள். 1 2 3 தான் இருக்குது இந்த கார்பன் வேலன்சி. அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் போட்டுருங்க. இப்போ இந்த கார்பனோட வேலன்சி பாருங்கள் 4 வந்துருச்சா? ஓகே. அடுத்து இந்த கார்பனோட வேலன்சி பாருங்கள் 1 2 3 4 கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த கார்பனோட வேலன்சி முடிஞ்சு போச்சு. இந்த கார்பனோட வேலன்சி பாருங்கள் 1 தான் இருக்குது. அப்போ மிச்சம் என்ன வரணும்? 1 2 3. இப்போ இந்த கார்பனோட வேலன்சி எவ்வளோ வந்துச்சு நம்மளுக்கு? 4. அப்போது C3H4 உடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இதை நேம் எப்படி படிக்கலான்னு பாருங்கள். ப்ரோப் அப்படின்னு படிக்கலாமா? ப்ரோப் 3 கார்பன் இருக்கா? ப்ரோப்புன்னு படிங்க. ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கனால ஐன், அப்போ ப்ரோப்பைன் அப்படின்னு படிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், hope you understands the concepts of nomenclatures. ஓகே, ஸோ இப்போ உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பியூட்டைன், இன்னொன்று பென்டைன், இந்த ரெண்டுத்துக்கும் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர்ஸை போடணும். அண்ட் தென் ஜென்ரல் ஃபார்முலாவை எழுதணும். ஜென்ரல் ஃபார்முலானா யார்? C3H4ன்னு சொல்கிறோமா இல்லையா? இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்முலா எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத அசைன் பண்ணிட்டேன்னா, உங்களுடைய ஒர்க் என்ன? அல்கைன்ஸில் ஒரு 3 பேர்த்த ஃபஸ்ட்டு அவங்களுடைய நேம்ஸ் எழுதணும். அந்த 3 நேம்ஸ் என்னென்னன்றது சொல்லிட்டாங்களா? அல்கைன்ஸில், ஓகே, அல்கைன்ஸில் யாரை எழுத போகிறீங்க? ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதே போல் அல்கீன்ஸில் என்ன பண்ண போகிறீங்க? பியூட்டீன், பென்டீன் கண்டுபிடிக்க போகிறீங்க. அடுத்த அல்கைன்ஸில் பியூட்டைன் அண்ட் தென் பென்டைன் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நாமன்கிளேச்சர்ஸ் இவ்வளோதான்ப்பா. Okay, hope you understand the concepts based on organic compounds. Thank you, students.